எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி விழிப்புணர்வு வீடியோவை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஏன் இந்த விழிப்புணர்வு வீடியோவை போட வேண்டும் என்பதை பற்றி நான் இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, விழிப்புணர்வு இல்லாத நேரத்திலேயே இப்பொழுது பார்த்திங்கன்னா WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிற மாதிரி உலகளாவிய லெவலில் ஹோமியோபதி மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் 2வது இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. முதல்ல வந்துட்டு ஆங்கில வைத்திய முறையும் 2வது இடம் பெறுவது ஹோமியோபதி வைத்திய முறையும் என்று இருக்கிறது. இது நான் சொல்லலை, WHO தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விழிப்புணர்வு கொடுத்தா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பயனை தருவதனால தானே இன்றளவும் ஹோமியோபதி மக்களிடையே பெருகி கொண்டு வருகிறது. இதுதான் நான் சொல்லுகிற ஒரு பாயிண்ட். இந்த விழிப்புணர்வு இதை ஏற்படுத்துவதற்கு எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நான் அதை கண்டிப்பாக பயன்படுத்துவேன். ஏன்னா என்னோடய ஹாபியே ஹோமியோபதி மருத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் ஆணித்தரமான ஒரு ஆசை. சரி, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்போவுமே நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் நழுவ விட மாட்டேன், எதுக்கு ஹோமியோபதியை பொருத்த மாட்டேன். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முறை டெல்லியில் எல்லோருக்கும் பிரியமான ஜனாதிபதியான முன்னாள் ஜனாதிபதியான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை நான் சந்தித்தது, எப்படி அவருக்கு நான் ஹோமியோபதியை பற்றி விளக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நான் உலகத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ண, மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்த்தா கூட அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. சொல்லப்போனால் தலையாய ஒன்றுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால், நான் கல்லூரியில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின போது அப்போ எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. 2வது கல்லூரி லைஃப்பை நான் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே ஒரு முதல் வாரத்திலேயே எனக்கு சென்னை மாநகராட்சியில் முதல் ஹோமியோபதிக் மருத்துவ அதிகாரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் எனக்கு கிடச்சிது. எனக்கு அது கடவுள் கொடுத்த வரம். ஸோ அப்படின்ற 2வது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்று வரைக்கும் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் முதல் ஹோமியோபதிக் சென்னை மாநகராட்சியில் முதல் ஹோமியோபதிக் மருத்துவ அதிகாரி யாருன்னா அது நான் தான் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு இருக்கிறது ஹோமியோபதி பற்றி. சிலவங்க கேள்வி கேட்குறாங்க, ஹோமியோபதி படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப நிறைவு இருக்கிறது. அதற்கு அடுத்தாப்பில் முதலாக ஹோமியோபதி கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் கவுன்சிலினுடைய ரிஜிஸ்ட்ராராக நான் பொறுப்பேற்ற பொழுதும் எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக 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 மகிழ்ச்சி என்று நான் சொல்லணும். இதில் எதோ ப்ரையாரிட்டி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல விரும்புவது அப்துல் கலாம் அவர்களை சந்தித்த அந்த ஒரு 28 நிமிடங்கள் என்று சொல்லலாம் சரியாக. ஏனென்றால் இவைகளெல்லாம் துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே. இப்போ அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது நான் சென்னை மாநகராட்சியில் மருத்துவ அதிகாரிகள் பணிபுரிந்து கொண்டு இருந்த நேரம் அது. முறையாக நம்ம லெட்டர்லாம் எழுதி பெர்மிஷன்லாம் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன். என்னோட கூட வந்தவங்க யாருன்னா 2 பேர். ஒன்று ஒரு தமிழகத்தில் மூத்த தமிழ் பத்திரிகை என்று சொல்லலாம். ஸோ அந்த பத்திரிகை கலைமகள் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் சங்கர சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரும் ஒரு CBI ஆஃபீஸரும், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அப்துல் கலாம் அவர்களை டெல்லியில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதிருந்தோம். அதற்கு பதிலும் விட்டது. சரி, வர சொல்லிட்டு நாங்கள் டெல்லிக்கு போயாச்சு. டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தமிழ் எழுத்தாளருக்கு மாத்திரம், அது பத்திரிகையாளருக்கு மாத்திரம் பர்மிஷன்
திங்கக்கிழமை அன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா பெர்மிஷன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எங்களுக்கு வரும்னு நினச்சிட்டு எங்கள் 2 பேருக்கும் பெர்மிஷன் கொடுக்கல இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த நாளைக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன். என்னோட சிபிஐ ஆஃபீஸரும் மனசு உடைஞ்சு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்னடா செய்யணுன்ட்டு ஒன்றும் புரியலை. வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. சரி, வெறும் கடவுளை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ என்னால் முடியாத காரியத்தெல்லாமே நான் கடவுளுக்கு ஒப்படைச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி தான் நான் நிறைய சக்ஸஸும் பண்ணியிருக்கேன். அப்படி நான் ப்ரேயர் பண்ணிட்டு உட்கார்றேன். காலையில் 3 பேருமா எழுந்திரிச்சு நாங்கள் அவரை ஜனாதிபதியோட மாளிகைக்கு நாங்கள் செல்லுகிறோம். சென்ற உடனே அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல் வந்த உடனே, ரிசப்ஷன் ஹால் வந்த உடனே எங்களை நிறுத்திட்டாங்க. அந்த மூத்த பத்திரிகையாளர் மாத்திரம் உள்ளே வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அவர் உள்ளே போகிறார். அவர் உள்ளே போகும்பொழுது அவர் என்ன நினச்சாருன்னா, இப்போ நான் மாத்திரம் போகிறேன், 3 பேரும் ஒன்றா வந்தோம், டாக்டர்லாம் விட்டுட்டு நான் உள்ளே போகிறேனே, டாக்டர் தப்பாக நினைப்பாங்களா அப்படின்ற ஒரு உள்ளுணர்வோடு அவர் உள்ளுக்குள்ளே போகிறார். நான் என்ன சொல்கிறேன், சார் உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்க சார், நான் ரெட் கார்பெட்டோடு நான் வருவேன் சார், நீங்கள் போங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவர் என்ன நினச்சாருன்னா, ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்காக டாக்டர் இப்படி சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க, சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு அவர் கிளம்பி உள்ளே போயிட்டார். ஆனால் உள்ளே போகும்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், சார் நீங்கள் நேராக போயிட்டு ரைட்டில் திருப்பி லெஃப்டில் திரும்புங்க சார், அங்கே ப்ளூ சட்டை போட்டு கலாம் சார் உட்காந்துருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன், எப்படி சொன்னேன்னு அது இன்று அளவில் எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வேண்டியதெல்லாம் நான் கலாம் பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என் அருகில் உட்காந்துருந்த சிபிஐ ஆஃபீஸரை நான் கேட்டேன், சார் நீங்கள் சிபிஐயாக இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்திருப்பீங்கல்ல சார் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்போ சிபிஐ ஆஃபீஸர் என்ன சொன்னான், ஐயோ நாராயணா நான் இது வரைக்கும் வந்ததே எனக்கு போதுங்க, திருப்திங்க அப்படின்ட்டு அவர் சத்தம் இல்லாமல் அவர் உட்காந்துட்டார். ஆனால் நான் கலாமை பார்க்கணும், கலாம்கிட்ட நான் எழுதின புத்தகம் மருத்துவ அறிவியல் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அந்த புத்தகத்தை கலாம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிட்டுலாம் ரொம்ப ஆசையாக நான் அந்த புக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய தாமிர தட்டு ஒன்று வச்சு இந்த புஸ்தகத்தையும் வச்சு அவர்கிட்ட நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. அதே மாதிரி தாமிர தட்டையும் வச்சுருக்கேன், புஸ்தகத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன், கோல்டு பேப்பரில் ரேப் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு காலையில் வரைக்கும் இப்போ சொல்கிற நிகழ்ச்சி வரைக்கும் எனக்கு பெர்மிஷன் இல்லைன்றதுனால நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு. ஆனால் எனக்கு மாத்திரம் மேலே என்னோடய ப்ரேயர் உள்ளே போயிருக்கிற அந்த தமிழ் எழுத்தாளர் அவர் போயிருக்காரு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், என்ன இப்போ அப்துல் கலாம் கூப்பிட போகிறார். எனக்கு இப்படியே ஒரு நம்பிக்கையும் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததை நான் அன்றைக்கு நான் உணர்ந்தேன். அப்போ நான் இப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது மேலே இருக்கிற கோல்டன் பேப்பர்லாம் பிரிச்சுட்டு இந்த பேப்பரை இந்த புக்கை மாத்திரம் மருத்துவ அறிவியல் என்ற புஸ்தகத்தை மாத்திரம் நான் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் முன்னையும் பின்னையும் நடந்துட்டுருக்கேன் இப்படியும். அப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்துட்டு ஒரு மிலிட்ரி காவலாளி வெளியில் சொல்கிறார். அவங்க எல்லோரும் ஹிந்தியில் பேசுகிறாங்க. என்னென்னா கோனோ ஜார்ஜே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது யார் ஜார்ஜா ஜாய்ஸா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் உடனே என்ன சொன்னேன்னா, இட்ஸ் ஜார்ஜ் நஹி ஹே, இட்ஸ் அ லேடி டாக்டர் ஜாய்ஸ் ஹே அப்படின்னு நானே சொன்னேன். அது எப்படி சொன்னேன்னு எனக்கும் தெரியாது, சொன்னேன். அப்புறம் அவங்க ஒரு சின்ன துண்டு பேப்பர், அந்த துண்டு பேப்பர் உள்ளே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் ஜாய்ஸ் திலகம்னு எழுதியிருக்கு. அந்த கையெழுத்து அப்துல் கலாம் அவர்களோட கையெழுத்து. இந்த கையெழுத்து பார்த்த உடனே அவங்க எல்லாரும் எழுந்திரிச்சிட்டு அந்தர் ஜாவோஜி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, நான் வேறு 5 inches ஹீல்ஸ் செப்பல் போட்டுருக்கேன். நான் நடக்கிறேன்னா பறக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு இப்படி நடந்து போயிட்டு எனக்கு என்னமோ அந்த வழியில் நான் ஏற்கனவே வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இல்லை அது ஒரு பிம்பம் எனக்கு இருக்குது. அது என்னவோ எனக்கு தெரியல, அது இருந்துச்சு. ஸோ நானும் அந்த வழியில் போகிறேன். எனக்கு முன்னாலேயும் பின்னாலேயுமா 2 மிலிட்ரி பீப்புள் போகிறாங்க. நான் போயிட்டு அந்த இடத்துல ஒரு நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வழி கரெக்டாக இருக்குது, ஏற்கனவே வந்த மாதிரி எனக்கு தோன்றதுனால நான் ரைட்டில் போயிட்டு கரெக்டாக லெஃப்டில் திரும்பினா அவ்வளோ பெரிய ஹாலில் ப்ளூ சட்டை போட்டு அதை ஒத்தலுக்கெல்லாம் உட்காந்துருக்காரு. நான் இங்கேருந்து பார்த்துட்டேன் இப்படி சொன்னோம். அப்புறம் அவங்க அந்தர் ஜாவோஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மிலிட்ரி பீப்புளும் வெளியில் நின்றுட்டாங்க. நான் மாத்திரம் உள்ளுக்குள்ளே போகிறேன்.
உள்ளுக்குள்ளே போன உடனே நான் என்னையும் அறியாமல் நான் வச்சுருந்த ஷோல்டர் பேக்கை வந்து நான் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டேன். எனக்கு உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு கரெக்டாக என்னோட சார், எனக்கு அப்படி மூச்சு வாங்குது. ஸோ நான் சொல்கிறேன், சார் ஐ ஹவ் கம் ஆல் த வே ஃப்ரம் சென்னை டு ப்ரெசன்ட் மை புக் டு யூ சார் அப்படிங்கிறேன். அவனை கொடுக்கறதுக்கு 2 கையும் வச்சு நான் அப்படி சொல்கிறேன். அவர் வந்து உடனே கையை கட்டிக்கிட்டார். கட்டிட்டு அவர் கேட்ட கேள்வி, வை டு யூ வாண்ட் டு ப்ரெசன்ட் திஸ் புக் டு மீ அப்படின்னு தான் கேட்டார். எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்துல் கலாம்னு சொன்னாலே ஒரு விவசாயிகளை பற்றி கேட்பார், மாணவர்களை பற்றி கேட்பார், கல்வி கேட்பார், இந்திய பொருளாதாரத்தை இதை பற்றியெல்லாம் கேட்பாருன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நான் உள்ள சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு வை டு யூ வாண்ட் டு ப்ரெசன்ட் திஸ் புக் டு மீ அப்படின்னு எனக்கு கேட்ட உடனே ஐ வாஸ் ஸோ ஷாக்டு ஆக்சுவலி. அப்புறம் பார்த்தா எனக்கு ஏன்னா அவர் கொடுக்குற மதிப்பு, மற்றவங்களுக்கு மரியாதை எல்லாம் கல்வி 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 அப்படிங்கிறதுல ஒரு ஆணித்தரமாக அவர் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இதை கொடுத்த உடனே அந்த புக்கை அப்படி வாங்கி அவர் இப்படி கண்ணில் அப்படியே ஒத்துக்கிட்டார். வை டு யூ வாண்ட் டு ப்ரெசன்ட் திஸ் புக் டு மீ. ஸோ அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனாலயான்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், சார் ஐ எம் நாட் ப்ரெசென்டிங் மை புக் டு தி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, பட் ஐ எம் ப்ரெசென்டிங் மை புக் டு தி விஸ்டம் ஆஃப் த பிரசிடெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் எழுந்திரிச்சார், என் கையை நீட்டினார், கையில் புக்கை கொடுத்தேன், வாங்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேக் யுவர் சீட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தேங்க்யூ சார்ன்னு நான் உட்கார்ந்த பிறகுதான் இப்பொழுது என்னிடம் 5 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 5 கேள்விகளில் ஒன்று, வாட் இஸ் ஹோமியோபதி என்பது அந்த ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்விக்கு பதிலே நான் அடுத்த வீடியோவில் வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.